டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் எரிசக்தித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றார். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார். மானிய கோரிக்கை மீது பங்கேற்க உள்ள அதிமுக உறுப்பினர்கள் முதலில் பேசட்டும் என்றும் விதிகளிலும் மரபுகளிலும் இல்லாதவற்றை பேச அனுமதிக்க முடியாது என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது குறித்து தமிழ்நாடு அரசு இதுவரை பதிலளிக்கை வெளியிடவில்லை என்றும் கூறினார். இதுகுறித்து பேச வாய்ப்பு கேட்டால் என்ன தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு. இந்த பணம் ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. நாட்டில் நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதில் பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனா இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவு வேணும் ஜனநாயக படுகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.